Today we will start Schneider EM6436 meter basic function meter. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா சிடியோட ரேட்டிங் என்னென்னு பார்க்குறோம். ரேட்டிங் வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸ்டெப் 1 ஆரம்பத்தில் இருக்கும். இதுதான் பேசிக் ஃபங்க்ஷன் மீட்டர். ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. இது செகண்ட் ஸ்டெப்பு செட்னு வந்துடும். அதில் செட் பண்ணால் இப்போ பாஸ்வேர்டு வந்துடும். கோட்வேர்டு 0000. நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் இது டைப். இது வந்து டைப் வந்து நிறைய டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு இது நம்ம எதில் செலக்ட் பண்ணிக்கணும்னா 3 phase 4 லைன்லாம் வச்சுக்கணும். இதில் நிறைய டைப் இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் லைன் இருக்குது. நமக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் 3 லைன் இருக்கும், 3 phase 3 லைன் இருக்கும். நம்ம இப்போ 3 phase 4 லைன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சிடி. இது வந்து சிடியோட ஆம்ஸ். இப்போ வந்து RYB நம்ம இருக்கிறதுனால 1 2 3 இருக்கும். இதுலேயும் நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போது இவர் RYB இப்போ 3 1 RY YB BR. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ நமக்கு செட்டிங்ஸ் என்னென்னா RYB ஃபங்க்ஷன் தான். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சிடியோட ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். இப்போது சிடியோட ரேட்டிங் MCHB ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 400 amps. 400 amps செட் பண்ணியாச்சு. இந்த என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ரேட்டிங் இருக்கும். இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுற மாதிரினா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 2 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். 400 செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிடி செகண்டரி எத்தனை ஆம்ஸ்ன்னு இருக்குது. சிடி செகண்டரி செட் பண்ணிக்கிட்டோம். அடுத்த ஃப்ரீக்வன்சி ரேட்டிங். இது ஸ்டாண்டர்ட் தான் ஃப்ரீக்வன்சின்றது. நெக்ஸ்ட்டு இது லேபிள்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து RYB லேபிள்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்கேஸ் நம்ம 1 2 3 வேணும், இது PQR, இது நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்காக என்ன நமக்கு லேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இது ஃப்ரீக்வன்சி. இது டிகிரி செல்சியஸ், இது நம்ம தேவையில்லை. இது வந்து இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து செலக்டிவிட்டி. இது வந்து வாட் இருக்கும். மொத்தம் வாட்டு கிலோ வாட் நிறையா இருக்கும். நமக்கு தேவைப்படுறது வாட் மட்டும்தான். வாட்டு VA ஆம்ஸ் இருக்குது, கிலோ வாட் இருக்குது, பவர் வாட் இருக்குது. நம்ம வாட்டு மட்டும் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இது காமன். இது கம்யூனிகேஷன் ஆனால் ஆஃப் பண்ணுறது செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இது பாஸ்வேர்டுன்னு வந்துடும். லெஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் கொடுத்துட்டோம்னா ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். ஆஃப் பண்ணுறோம்.